ஹாய் கைஸ், இவ்வளோ ஃப்ளேக்கியாக வீட் பரோட்டா வீட்டிலேயே செஞ்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாமா? 1 கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சிட்டு ஆயில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு விட்டுருங்க. இந்த மாதிரி பால் பண்ணி எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 ஹவருக்கு விட்டுட்டு நல்லா தின்னாக பெரட்டிட்டு 1 ஸ்பூன் ஆயிலை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நைஃப் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட்ஸ் போட்டுக்கோங்க. கட் பண்ணதெல்லாம் நல்லா பொறுமையாக சென்டருக்கு கொண்டு வந்துட்டு மாவை நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட்ஸ் போடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேக்கியாக நம்மளுக்கு கிடைக்கும் பரோட்டா. இந்த மாதிரி திரட்டிட்டு 1 ஸ்பூன் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1/2 ஹவருக்கு ரெஸ்ட்டில் விட்ட பிறகு ஒரு சப்பாத்தியாக இந்த மாதிரி லேசாக மட்டும் திரட்டிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம். தவா நல்லா சூடாக இருக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பரோட்டாவாக 2 to 3 மினிட்ஸ்க்கு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே சுட சுட இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்தால் வீட் பரோட்டா ஃப்ளேக்கியாக ரெடி.